கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். கோயிலின் முன்னாடி இருந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் அதிமுகவை சேர்ந்த அண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்களுக்காக வாக்குகள் சேகரிக்க நான் கன்னியாகுமரி தொகுதிக்கு வந்திருக்கிறேன். தமிழ்நாடை பொறுத்தவரை இரட்டை இலையும் தாமரையும் இன்னும் பல முக்கிய கட்சிகளும் சேர்ந்து திமுகவை விரட்டி அடிக்க வேண்டும். பெண் விரோத கட்சி, தமிழக விரோத கட்சி திமுகவை விரட்டி அடிக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால களத்துல பார்க்கும்போது இதுதாங்க எனக்கு கடைசி ஸ்டாப்பு. நான் கடந்த ஏறக்குறைய 2 வாரமா நான் வந்து கேம்பெயின் ட்ரெயின்ல இருக்கேன். இங்க திருவண்ணாமலையில ஆரம்பிச்சு இந்த கன்னியாகுமரியில முடிக்கிறேன். எல்லா இடத்துலயுமே தமிழ்நாடு எப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக பூமி, இங்க எந்த அளவுக்கு வந்து சனாதனத்தை வேற இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு அரசு அதிகாரம் கொடுக்க கூடாது என்று சொல்லக்கூடிய பாலியல் குற்றங்கள், கஞ்சா குற்றங்கள் இதையெல்லாம் வந்து வளர்த்து வச்சுக்கிட்டு பெண்கள் உரிமையும் தமிழர்கள் உரிமையும் தமிழ்நாட்டின் உரிமையையும் குழி தோண்டி புதைச்சிட்டு அதுக்கு மேல ஏறி நின்று பொய் பிரச்சாரம் பண்ற திமுக மேல எவ்வளவு காண்டா இருக்காங்க மக்கள் நல்லா தெரிஞ்சுச்சுங்க. 59 தொகுதி மோடி அவர்கள் கொடுக்கிறாரு, அத வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ அந்த டீலிமிட்டேஷன் இருக்குல்ல, அது வரும். ஏன் வரும்னா ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். அது இவங்க கொடுத்த ஸ்பெஷல் டீலிமிட்டேஷன்ல நமக்கு 59 சீட்டுங்க. ஆட்டோமேட்டிக் டீலிமிட்டேஷன் இந்த வருஷத்துல வந்துரும். அது மக்கள் தொகையை பொறுத்து வரும். அது வரக்கூடாதுன்னு தான் மோடி அவர்கள் முயற்சி பண்ணாரு. மக்கள் தொகையில பொறுத்து வந்தா 29 சீட்டு தான் கிடைக்குது. இன்னைக்கு 39 சீட்டு இருக்கு. 10 சீட்டு காணாம போகுது. பீகாருக்கோ உத்தரப்பிரதேஷ்கோ போகுது. அப்ப பீகாரையும் உத்தரப்பிரதேசையும் வாழ வச்சு தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணது திமுக காங்கிரஸ் தானே. 10 சீட்டை விட்டாலும் பரவாயில்ல, பிஜேபிக்கு நாம எந்த விதமான ஒத்துழைப்பும் கொடுக்க கூடாதுங்கிற ஒரு மட்டமான சிந்தனையில யாரு நீங்க ஆட்சியை விட்டு போயிருவீங்க. கஷ்டப்படுறது யாரு? நாளைக்கு 10 சீட்டு குறைஞ்சா நம்ம வாய்ஸ் தானே குறையும். இவங்க 40 எம்பி வச்சிருக்கிறாங்க. 40 எம்பி வச்சுக்கிட்டு 5 வருஷத்துல இவங்க முல்லை பெரியாருக்கு பேசினாங்களா, மேகதாத்து வச்சு இது பண்ணாங்களா, சரி பண்ணாங்களா, காவிரி தண்ணியை தான் வாங்கி கொடுத்தாங்களா? ஒரு டேட்டா சென்டர் கூட ஆந்திராவுக்கு அனுப்பிச்சுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 10 சீட்டு குறைஞ்சா நம்ம என்னங்க பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? ஆனா மக்கள் கிட்ட போய் நல்லா அழகா மேக்கப் எல்லாம் போட்டுட்டு முதலமைச்சர் வந்து வீடியோ விடுறாரு. ஒரு முதலமைச்சரை பச்சை பொய் சொல்றத இங்கதான் நம்ம பாக்குறோம். செல்வ பெருந்தகை பொய் சொல்லாங்க. ராகுல் காந்தி ஒண்ணு சொல்லுவாரு, செல்வ பெருந்தகை அதுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்டா அவர் இஷ்டத்துக்கு அவர் கண்ட போய் அவரை அடிச்சு விடுவாரு. அவர் போய் சொன்னா பரவாயில்ல. கட்சியில அதாவது ஏதோ ஒரு படத்துல வரும், எல்லாருமே பைத்தியமா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு ஒரு டயலாக் வரும்ல. எல்லாருமே மோசடி பெறுவழியா இருந்தா எப்படிங்க பண்றது? வேட்பாளரும் மோசடி, தலைவரும் மோசடி, கூட்டணி கட்சிக்காரங்களும் மோசடி, கூட்டாளியும் மோசடி. அவங்க காங்கிரஸ் இப்படி இருக்கு, இவங்களும் இப்படி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை வந்து பிஜேபி அரசு வழங்கல, அதை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய அத்தனை நிதிகளும் பிஜேபி அரசு தயார் நிலைமையில் வைத்திருக்கிறது. இவங்க இங்க வந்து இப்போ மறுசீரமைப்புக்கு போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அதே போல எங்களுக்கு இந்தி மொழி கத்து கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்ல, உங்க நிதி எங்களுக்கு வேணான்னு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இங்க வந்து நிதி வழங்கவில்லை. நீங்க வேணாம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க. தெலுங்கானால இருக்கு, அங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே, எதிர்கட்சி கவர்மெண்ட் தானே ஓடுது. அங்க இருக்கு, அங்க கொடுக்கிற நிதியை இங்க கொடுக்க மாட்டாங்க. இவங்க வீட்டுக்குள்ளேயே தயாநிதி, கலாநிதி, உதயநிதி அப்படின்னு எல்லா நிதியும் இவங்களே வச்சிருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு நிதி வேணான்னு எழுதி கொடுத்துட்டு வருவீங்க, இங்க வந்து பிஜேபியை சொல்லுவீங்க. தமிழ்நாடு முழுவதும் பேசிட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் விஜய்க்கு வந்து அதிகப்படியான கூட்டம் வருது. விஜய் வந்து நிச்சயமா வந்து அதிகப்படியான தொகுதிகளை ஜெயிப்பாரு அப்படின்னு கருத்து கணிப்பு சொல்லப்படுது. எப்படி பாக்குறீங்க? ஜெயிக்க வாய்ப்பு? நான் இதையெல்லாம் பாக்குறது இல்லைங்க. அன்ப்ரூவ்டு குவான்டிட்டி அவரு கூட்டம். நாங்கெல்லாம் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு கேப்டனுக்கு வந்த கூட்டத்தையும் நாங்க பார்த்திருக்கிறோம், நான் பார்த்திருக்கிறேன். அதனால ஜனநாயக முறையில அவருக்கு வாழ்த்துக்களை மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். கூட்டம் வர்றது இருக்கட்டுங்க, முதல்ல அவர் வர்றாரான்னு பாருங்க.
பாதிக்கு பாதி கூட்டத்தை எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. இல்ல அதிமுகவை வந்து பிஜேபி வந்து அடிமை கட்சியா வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா மேடையிலையும் முதலமைச்சர் சொல்றாங்க. ராகுல் காந்தி கூட அதான் சொல்றாரு. இது வந்து ஸ்கிரிப்ட், இது வந்து ஸ்கிரிப்ட். இன்னைக்கு வந்து உலக அரங்கிலேயே வந்து பெட்ரோல் எங்கேயுமே கிடையாது. அவன் எல்லா நாட்டிலயும் வீட்டுல உட்காந்துருக்காங்க. என் பொண்ணு இப்ப ஃபாரின்ல இருக்கு, எல்லாரும் வீட்டுல உட்காந்து வச்சிருக்காங்க. நம்ம நாட்டுலதான் காரு பைக்கு எலெக்ஷனே நடந்துகிட்டு இருக்கு, எந்த தட்டுப்பாடும் இல்லாம நடந்துகிட்டு இருக்குங்க. ஆனா இதுல எதுவுமே தெரியாத ராகுல் காந்தி அவர்களுக்கு நான் கேக்குறேன், ராகுல் காந்தி அவர்களுக்கு அவங்க கட்சி ஆளு என்ன பேசிக்கிட்டு இருக்காருன்னு கூட தெரியல. இவர் வந்து மோதிய பத்தியும் எடப்பாடிய பத்தியும் பேசுற அளவுக்கு இவருக்கு என்ன தெரியுது? சும்மா எழுதி கொடுத்ததை வச்சு அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அடிமைனா என்ன தெரியுமா? கஞ்சாவுக்கு அடிமை, டாஸ்மாக்கு அடிமை. திமுக அரசை நான் குற்றம் சாட்டுகிறேன். உங்க கட்சியில இருக்கிற பாலியல் குற்றவாளிகளுக்கு நீங்கள் அடிமை, அவங்க கொடுக்கிற காசுக்கு நீங்க அடிமை. மத்தவங்களை பேசுறதுக்கு உங்களுக்கு என்னங்க தகுதி இருக்கு? தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் 120க்கு மேல் இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத்.